Hello everyone, welcome to my channel Lifelong Learning. Unboxing Python அப்படிங்கிற சீரீஸில் நாம் இன்றைக்கி ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறோம். ஃபார் லூப் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையும் இருக்கிற சின்டாக்ஸ் தானே அப்படின்னு சிலர் நினைக்கிறது உண்டு. ஆனால் இந்த பைத்தான் ஃபார் லூப் கொஞ்சம் ஸ்பெஷல். அதாவது ஃபார் ஈச், அது ஒரு ஐட்ரேட்டர்லேருந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக எடுத்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கூட இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற எல்ஸ் பிளாக்கும் இங்கே இருக்குது. ஸோ முதல்ல சின்டாக்ஸ் பார்க்கலாம், அதுக்கப்புறம் அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு சில ப்ரோக்ராம்ஸை நம்ம இந்த வீடியோவில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். இதுதான் நார்மல் எக்ஸிக்யூஷன் ஃப்ளோ. ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் ஒன் ஆஃப்டர் அனதர். அப்போ நம்ம எதுக்காக லூப்புக்கு போகிறோம் அப்படின்னா, a block of statement or a group of statements-ஐ நம்ம ஒரு சில கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் நம்ம எக்ஸிக்யூட் ஆகிட்ருக்கணும், இல்லைன்னா ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகிட்ருக்கணும். அப்படின்னு இருக்கும்போது தான் நம்ம லூப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸிக்யூட் பண்ணுறோம், அப்புறம் கண்டிஷன் செக் பண்ணுறோம். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த ட்ரூ பிளாக் வில் பி எக்ஸிக்யூட்டட். அடுத்து மறுபடியும் இந்த கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். ஸோ we are going to execute this true block repeatedly as long as the condition is true. Once the condition false ஆச்சுன்னா false blockல execute பண்ணிவிட்டு then control will be transferred to the next statement following the loop. Blocks in Python, அதாவது set of statements to be executed at a stretch, அதுதான் பிளாக்னு சொல்கிறோம். அந்த பிளாக்கை ஜென்ரலாக மற்ற லாங்குவேஜஸில் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் வச்சு நம்ம போட்டிருப்போம். ஆனால் பைத்தானில் மட்டும் என்னென்னா இண்டென்டேஷன் யூஸ் பண்ணி தான் பிளாக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறோம். ஒரு பிளாக் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா we have to increase the indent. அந்த பிளாக் எங்கே வரலாம்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் வரலாம், ஃபாரில் வரலாம், வாயிலில் வரலாம், நெஸ்டட் ஃபார் வாயில் எதில் வேணால் வரலாம். ஒரே இண்டென்ட்டில் இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே ஒரு பிளாக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். சப்போஸ் ஒரு எண்ட் ஆஃப் த பிளாக் வந்துடுச்சு அப்படின்னா we have to reduce the indent. லூப் ஸ்டேட்மெண்ட் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் லூப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து ஃபார் லூப்பு, ஒன்று வாயில் லூப்பு. ஃபார் லூப் எப்படி எக்ஸிக்யூட்ஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் மல்டிபிள் டைம்ஸ். அதே வாயில் லூப்பாக இருந்தது அப்படின்னா it repeats a statement or a group of statements while a condition is true. It tests the condition before executing the loop body. நம்ம ஃபார் லூப் பார்க்கலாம். ஃபார் ரெண்டு விதமான சின்டாக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஜஸ்ட் ஃபார் லூப், இன்னொன்று ஃபார் எல்ஸ். இங்கே ஃபார் வேரியபிள் இன் சீக்வன்ஸ் அண்ட் யூ ஹாவ் அ செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஹியர், தென் யூ ஹாவ் அ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த ஃபார் விட இண்டென்ட் ஆகிருக்கு. இதோட முடிஞ்சிருச்சு, இந்த பிளாக் முடிஞ்சிருச்சு. அதனால் நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து இன் அலைன்மெண்ட் வித் த ஃபார் இருக்குது. இப்போ இது எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத நம்ம ஒரு ஃப்ளோ சார்ட்டில் பார்க்கலாம். ஐட்டம் ஃப்ரம் த சீக்வன்ஸ், இந்த சீக்வன்ஸ்லேருந்து ஒவ்வொரு ஐட்டமாக எடுக்க போகிறோம். நம்ம எடுத்துகிட்டு we have to execute the statement, then we take the next item. இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டமாக எடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். when there is no more item in the sequence, அந்த சீக்வன்ஸில் இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் நம்ம எடுத்துட்டோன்னா ப்ராசஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்ட்ரோல் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த இடத்துல பாருங்கள், த சேம் ஃபார் வேரியபிள் இன் சீக்வன்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூ ஹாவ் அ எல்ஸ் வந்து இஸ் இன் அலைன்மெண்ட் வித் த ஃபார். அண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெண்டும் சேம் இன்டென்டேஷனோடு இருக்குது. இங்கே என்ன ஆகும்னா, சப்போஸ் இதை எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுட்டு எல்லா ஐட்டம்ஸையும் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். இங்கே என்ன பண்ணோன்னா இட் வில் எக்ஸிக்யூட் த எல்ஸ் கோட் and then control will go to the next statement. அதாவது நார்மலாக எக்ஸிட் ஆகும்போது, இந்த லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகும்போது else code will be executed. You have a variable, it takes items from the iterable one by one. Iterableனா என்னவாக இருக்கலாம்? It can be a collection of objects, tuple, list, string, range, and these are all the statements in the same intent body. It is executed for each item in the iterable. And this is the else part. One or more statements executed when the for loop terminates naturally. இருக்கிற எல்லா iterable இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுட்டு control will be transferred here. And you can see the uniform indentation in the loop body and the else part also. எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு control will go to the following statement. These are all the examples. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஐட்ரபிளில் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். அப்போ ஃபார் லெட்டர் இன் பைத்தான் அப்படின்னா இருக்கிற ஒவ்வொரு கேரக்டராக எடுத்து தி ஸ்டேட்மெண்ட் வில் பி எக்ஸிக்யூட்டட். இந்த இடத்துல யூ ஹாவ் அ லிஸ்ட்.
லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமாக எடுத்து ஃபார் ஃப்ரூட் இன் ஃப்ரூட்ஸ். ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமாக எடுத்து this print statement will execute. Here you have for x in range of 5 print x. இப்போ இந்த இடத்துலலாம் நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு என்னென்ன ஐட்டம் தெரியும். இந்த இடத்துல என்ன மீனிங் அப்படின்னா இட் இஸ் ஃப்ரம் 0 to 4. இது நம்ம இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்கலாம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 5 print i. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் சரி தான். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 0,5,1 அப்படின்னு கொடுத்தாலும் சரி தான். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே சேம். ஏன்னா இங்கே வந்து இனிஷியல் வேல்யூ 0 அண்ட் தென் இன்க்ரிமெண்ட் வேல்யூ 1 அது வந்து டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். இந்த இடத்துல ஸ்டார்ட் இஸ் ஈக்குவல் டு 0, ஸ்டாப் இஸ் ஈக்குவல் டு 5 அண்ட் ஸ்டெப் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1. ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ 0ன்னு எடுத்துக்கும். எடுத்துகிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். யூ கெட் அ 0 வேல்யூ. தென் ஐ பிகம்ஸ் 1 because step value 1ங்கிறதுனால. now the output will be 1. I becomes 2, then 2 will be printed. I becomes 3, 3 will be printed, and then I becomes 4, 4 will be printed. அதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ 5 ஆகும். ஆனால் நம்மளுடைய ஸ்டாப் வேல்யூ வந்து 5ன்னு கொடுத்துருக்கனால கண்ட்ரோல் வில் ட்ரான்ஸ்ஃபர் டு த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ பார்த்திங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் 5ன்னு கொடுத்துருந்தோம்னா 0 to 4 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். இது ஃபார் வித் ஸ்ட்ரிங் பார்க்கலாம். சப்போஸ் ஃபார் ஐ இன் ஹெலோ அப்படின்னு கொடுத்தனா இப்போ இந்த இடத்துல ஐ வந்து இண்டெக்ஸ் 1 2 3ன்லாம் எடுத்துக்காது. இதில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டராக எடுத்துக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஹெச் எடுத்துக்கும். ஹெச் வேல்யூ வில் பி பிரிண்டட். அண்ட் தென் ஈங்கிறத எடுத்துக்கும். இ வேல்யூ வில் பி பிரிண்டட். தென் ஐ டேக்ஸ் அ வேல்யூ எல், எல் வில் பி பிரிண்டட். ஐ டேக்ஸ் அ வேல்யூ எல், தென் இட் வில் பி பிரிண்டட். தென் ஐ டேக்ஸ் அ வேல்யூ ஓ. அப்போ யூஸ்வலாக இதுக்கு முன்னாடி ஃபார் லூப்பில் இந்த இண்டெக்ஸ் மஸ்ட் பி அன் இன்டீஜர். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இந்த ஐட்ரபிள் என்ன இருக்கோ அதை பொறுத்து ஐயோட டைப் மாறுது. தென் we can see a nested loop. nested லூப்பில் பார்த்தீங்க ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1, rows + 1. அதாவது ஸ்டார்டிங் வேல்யூ 1லேருந்து ரோ வரைக்கும் ஐயோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். தென் யூ ஹவ் காட் அன் இன்னர் லூப் அண்ட் தென் யூ ஹாவ் அ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த இன்னர் லூப்பில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் சேம் இன்டென்டேஷனோட தான் இருக்கணும். now we will see the inner loop. You have for j in range 1, I plus 1 and then print star end is equal to space. So the print star the star will be printed and then instead of giving a new line a space will be given here. அப்போ இந்த for loop வந்து 1லேருந்து I வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். For each value of I ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ 1ன்னு எடுத்துகிட்டு இது 1 to 1 plus 1 2. அப்போ 1லேருந்து 2 வரைக்கும் அப்படிங்கும்போது என்ன ஆகும், ஜே வில் டேக் அ வேல்யூ ஃப்ரம் 1 ஒன்லி. ஏன்னா 2ன்னு இருக்கிறதுனால 2 ரீச் ஆகாது மேக்ஸிமம் அது. அப்போ ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். தென் யூ ஹாவ் அ பிரிண்ட். தென் ஐ டேக்ஸ் அ வேல்யூ 2. இந்த இடத்துல என்ன ஆகும் 1, 2 + 1 3. அப்போ 1, 3 இருக்கும். பட் இந்த ரேஞ்ச் எப்படி ஒர்க் பண்ணும், 1லேருந்து 2 வரைக்கும் ஒர்க் பண்ணும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வில் பி எக்ஸிக்யூட்டட் 2 times. தென் ஐ பிகம்ஸ் 3. அப்போ இந்த இடத்துல வரும்போது 1, 3 + 1 4. 1 + 1, 4ன்னு இருக்கும். அப்போ 1, 4 இருந்ததுன்னா இங்கே 1லேருந்து 3 times எக்ஸிக்யூட் ஆகும். 1 2 3. ஸோ இந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆகும். இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். திஸ் லூப் இஸ் டு பிரிண்ட் ப்ரைம் நம்பர்ஸ் ஃப்ரம் 10 to 19. இப்போ 10 to 19 நம்மளுக்கு ஒவ்வொரு நம்பராக எடுக்கணும் அப்படின்னா நம்ம ரேஞ்ச் வந்து 10, 20 போடணும். அப்புறம் ஃபார் ஈச் வேல்யூ ஆஃப் நம் நம்ம ஐ ரேஞ்ச் ஃப்ரம் 2 to num. அதாவது இந்த ஐ வந்து வில் டேக் அ வேல்யூ ஃப்ரம் 2, num -1. எப்போ ஒரு நம்பரை நம்ம ப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம் அப்படின்னா அந்த நம்பர் 2லேருந்து ஆரம்பித்து அதுக்கு முந்தின நம்பர் வரைக்கும் டிவைட் ஆகாமல் இருக்கணும். ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் எ நம்பர் இஸ் ப்ரைம் இஃப் இட் இஸ் டிவிசிபிள் ஒன்லி பை 1 அண்ட் பை நம்பர் இட் செல்ஃப். அப்போ நம்ம வந்து 2லேருந்து num -1 வரைக்கும் நம்ம வெரிஃபை பண்ணணுங்கிறதுனால ஐ ரேஞ்ச் ஃப்ரம் 2, num. அப்போ அந்த நம் எடுத்து mod I பண்ணுறோம். if I evenly divides அப்படின்னா you get a value 0. when it evenly divides and you get a 0 அப்படின்னா the num is not a prime number. அப்போ ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்துக்கும். 2 ஐயோட வேல்யூ 2ன்னு எடுத்து நம்ம டிவைட் பண்ணி பார்ப்போம், மாட் பண்ணி பார்க்குறோம். 3ன்னு எடுத்து மாட் வேல்யூ எடுக்கிறோம். 4 அதே போல் num -1 வரைக்கும் வெரிஃபை பண்ணுறோம். இப்போ எந்த நம்பருமே அது ஈவனாக டிவைட் பண்ணலை அப்படின்னா தட் num is a prime number. அப்போ நம்ம இங்கெல்லாம் எல்ஸ் கொடுக்காம அந்த ஃபார் லூப்பில் எல்ஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த நார்மலாக எல்லா வேல்யூஸையும் வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி வெளியே வரும்போது எல்ஸ் பார்ட்டுக்கு வரும்.
இந்த இடத்துல அந்த நம் இஸ் அ ப்ரைம் அப்படின்னு பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து நம் வந்து அடுத்த வேல்யூவை எடுத்துக்கும். அப்படியே 10, 11, 12 அப்படின்லாம் எடுத்துகிட்டு அப் டு 19 வரைக்கும் எடுத்துகிட்டு இட் வில் செக் வெதர் இட் இஸ் ப்ரைம். இஃப் இட் இஸ் ப்ரைம் இட் வில் பிரிண்ட் தட் ப்ரைம் வேல்யூ அண்ட் தென் கண்ட்ரோல் வில் கம் டு திஸ் ஸ்டேட்மெண்ட் குட் பை. ஸோ நம்ம ஜூபிட்டர் நோட் புக்கில் சில ப்ரோக்ராம்ஸ் டைப் பண்ணி வச்சுருக்கிறோம். நம்ம அதே போல் ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் வந்து ப்ராப்ளம்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். we are going to work out all those problems. For I in range of 10 print I. இந்த ரேஞ்ச் ஆஃப் 10 அப்படின்னு கொடுத்தாலும் ஒன்று தான், ரேஞ்ச் ஆஃப் 0, 10, 1 அப்படி கொடுத்தாலும் சரி. அப்போ I will take a value from 0 to 9 incremented by 1. அப்போ 0ன்னு ஆரம்பித்து இந்த I வேல்யூ பிரிண்ட் ஆகும். அடுத்தது I வந்து will take a value 1, it will get printed. இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் என்டர் கொடுக்கலாம். பாருங்கள் 0, 1 to 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது. அடுத்து பாருங்கள் த சேம் திங், ஆனால் இன்க்ரிமெண்டல் வந்து 2 நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம ரன் கமாண்ட் கொடுக்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு I takes a value 1 and the value will get printed. Then I will be increment by 2. அப்போ 3 will be printed. Then I will be incremented by 2. ஸோ இப்படியே 1, 3, 5, 7, 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். அடுத்து பாருங்கள் நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணியிருக்கோம். ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் ஆஃப் தட் ஸ்ட்ரிங் will be considered and it will get printed. இப்போ I takes a value P print பண்ணும். Then I takes a value Y will get printed. First we are going to take the length of that string. Length of the string அப்படின்னும் போது இங்கே வந்து 6ங்கிற வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். For I in range of 6, அப்போ 0 to 5 வரைக்கும், 0 to 5 வரைக்கும் எடுத்து string of I print ஆகுது. அப்போ வந்து I takes a value 0, then string of 0 will be P. Then I takes a value 1, string of and the 1 will be Y. ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஒவ்வொரு கேரக்டராக பிரிண்ட் ஆகுது. சப்போஸ் I want all the characters to be printed in the same line. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்கலான்னா end is equal to whatever separator you can specify here. பைத்தான் வந்துருக்கு. சப்போஸ் இந்த இடத்துல ஸ்பேஸுக்கு பதிலாக I am just giving a hyphen. இப்போ எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். The end acts as a separator. அடுத்து பாருங்கள் we are taking a list. இந்த லிஸ்ட்டு can contain any type of values. இப்போ பாருங்கள் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிங்கு. 1 ஆப்பிள் 5ங்கிறதெல்லாம் ஸ்ட்ரிங்கு, 7ங்கிறது வந்து நியூமரிக் அண்ட் தென் யூ ஹேவ் அ ஸ்ட்ரிங். இப்போ இதில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக எடுத்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். 1 எடுத்து பிரிண்ட் ஆகுது, ஆப்பிள் 5, 7, 2. இந்த சேம் திங் we are using the index. இப்போ இதே போல் லென்த் எடுத்துக்கிறோம். For I in range L, list 1 of I. அப்போ when I takes a value 0, list 1 of 0, that is 1 will be printed. Then I takes a value 1, அப்போ list 1 of 1 வந்து ஆப்பிள். ஸோ பாருங்கள் the same thing. இந்த இடத்துல நம்ம ஒவ்வொரு ஐட்டம், லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமாக எடுத்து பிரிண்ட் பண்ணுறோம். இங்கே வந்து லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமையும் இண்டெக்ஸ் மூலமாக ஆக்சஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் rows is equal to 5. For I in range 1, rows plus 1, அதாவது 6. இப்போ 1, 6, ஆனால் I takes a value from 1 to 5 தான் எடுக்கும். அப்புறம் for each value of I, J takes a value from 1, I. ஏன்னா I plus 1 கொடுத்துருக்கோம், ஆனால் J வந்து 1லேருந்து I வரைக்கும் வேல்யூ எடுத்துக்கும். தென் இந்த லூப்பில் we are printing 1 star and then the separator வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம எண்டு கொடுக்காம இருந்தால் all the stars will be printed one after other. Now we will see some problems using for loop. Write a program to count the number of elements within a list that are greater than 30. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும், அந்த லிஸ்ட்டை ரீட் பண்ண போகிறோம். அந்த ரீட் பண்ணிவிட்டு என்னென்ன வேல்யூஸ் வந்து 30 பெருசாக இருக்கோ அதை மட்டும் நம்ம கவுண்ட் பண்ணணும். ஸோ this is the given list. நம்ம ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணிக்கலாம். count is equal to 0 அப்படின்னு வச்சுக்கலாம். Then for x in list 1. இப்போ list 1ல் இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமாக எடுத்து we have to check whether if x is greater than 30. If x is greater than 30, we are going to increment this count. We are going to give plus equal to 1. அவ்வளோதான். x வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டாக எடுத்துக்கும். அது greater than 30 இருந்ததுன்னா அதை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம் நம்ம. இப்போ இது ஃபுல் லிஸ்ட்டையும் நம்ம எக்ஸாஸ்ட் பண்ணதுக்கப்புறம் we have to print that. ஸோ print பண்ணுறதுக்கு we have print the number of elements greater than 30,
சிஎன்டி. இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். அப்போ 5 எலிமெண்ட்ஸ் வந்து greater than 30. எது 45, 31, 46, 57, 33. எஸ், அவ்வளோதான். அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். ரைட் அ பைத்தான் ப்ரோக்ராம் தட் பிரிண்ட்ஸ் ஆல் த நம்பர்ஸ் ஃப்ரம் 0 to 65 எக்ஸப்ட் த நம்பர்ஸ் தட் ஆர் டிவிசிபிள் பை 3. அதாவது 3ஆல் டிவைட் ஆகாத நம்பரை மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் எதுலேருந்து ஆரம்பிக்கணும்? 0லேருந்து ஆரம்பித்து 65 வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணணும். அதனால் நம்ம இந்த இடத்துல 0,66 போட்டுக்கலாம். தென் வி கிவ் அ கோலன். இஃப் பைத்தானில் பார்த்திங்கன்னா இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் பேராந்தசிஸ் தேவையில்லை. ஆனால் நம்மளுக்கு வந்து சிலேருந்து படிச்சுட்டு வந்ததுனால இந்த மாதிரி கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ரீடபிலிட்டி இருக்கும். அதனால் I mod 3 if it is not equal to 0 print I. பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா எல்லா நம்பர்ஸும் இருக்கும். 3ஆல் டிவைட் பண்ணுற 30 இல்லை, 33 இல்லை, 36 இல்லை. தட் இஸ் டிவைட் ஆயிடுச்சுன்னா நம்ம பிரிண்ட் பண்ணுறதில்ல. நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இப்படி தான் இருக்கணுமானா இல்லை. இந்த இடத்துல நான் வந்து ஈக்குவல் டு 0 கொடுக்குறேன். ஈக்குவல் டு 0 கொடுக்கும்போது ஐ டோன்ட் வாண்ட் டு பிரிண்ட் த ஐ. அப்போ நம்ம என்ன கொடுக்கலாம்? கண்டினியூ. ஸோ தட் நம்ம அடுத்த ஐ வேல்யூவை கன்சிடர் பண்ணுறதுக்காக. அப்போ எப்போ பிரிண்ட் பண்ணுவோம் அப்படின்னா, எப்போ இந்த எல்ஸ் இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுவோம். அப்போ ஐ mod 3 ஈக்குவல் டு 0 தான் கண்டினியூ. தட் இட் வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஐ வேல்யூ. இஃப் இட் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னா we are printing ஐ. இப்போ மறுபடியும் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போவும் அதே ஆன்சர் தான் வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு நல்லா தெரியணும் அப்படின்னா நம்ம எண்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்பேஸ் கூட கொடுத்து பார்க்கலாம். ஆல் த நம்பர்ஸ் விச் ஆர் டிவிசிபிள் பை 3 வந்து பிரிண்ட் ஆகலை. பட் மற்ற எல்லா நம்பர்ஸும் பிரிண்ட் ஆகிருக்கு. அதே போல் 1லேருந்து 65 வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கு. அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ரைட் அ பைத்தான் ப்ரோக்ராம் தட் அக்செப்ட்ஸ் அ ஸ்ட்ரிங் அண்ட் கால்குலேட் த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ். ஒரு ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ணிவிட்டு அதில் எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குது, எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். str is equal to input enter a string. input enter a string அப்படின்னா இந்த input always and return a string value. இப்போ for I in str. இப்போ ஐயோட வேல்யூ வந்து டிஜிட்ஸா இல்லை லெட்டரான்னு பார்க்கணும். எப்படி செக் பண்ணலாம்? இஃப் ஐ இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 அண்ட் ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 9. அதாவது ஒரு கேரக்டர் எடுக்கிறோம், 0 to 9 இருந்தது அப்படின்னா தென் we can increment CNT digit. அடுத்து என்ன கண்டிஷனு? இஃப் ஐ greater than or equal to lower case a and I less than or equal to smaller case z. அதாவது ஒரு லோயர் கேஸ் லெட்டராக இருந்ததுன்னா a to z தான் இருக்கணும். அதனால் I வந்து ஏவை விடவோ greater than or equal to இருந்து and if it is less than or equal to z அப்படின்னா it's a lower case letter. and if it is an upper case letterனா the same condition நம்ம அப்பர் கேஸ் வச்சு நம்ம கொடுக்க போகிறோம் நம்ம. ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சு நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். பட் ஸ்மால் ஏக்கு பதிலாக கேபிட்டல் ஏ, ஸ்மால் ஜெட்டுக்கு பதிலாக கேபிட்டல் ஜெட். தென் ஐம் கோயிங் டு கிவ் அ கோலன் ஹியர். CNT plus equal to 1. Now we have to print this two values. இப்போ print இந்த இடத்துல எனக்கு I want to have this CNT digit, number of letters. இந்த இடத்துல I am giving another placeholder to store to print the value of CNT. Format CNT digit, comma CNT. ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன ஆகும்னா இந்த பிளேஸ் ஹோல்டரில் CNT டிஜிட் பிரிண்ட் ஆகும், இந்த பிளேஸ் ஹோல்டரில் CNT பிரிண்ட் ஆகும். நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். enter a string. I am giving Python 1 2 3 4. பார்த்திங்கன்னா 4 கேரக்டர்ஸ் வந்து டிஜிட்டாக இருக்குது, மிச்சது எல்லாமும் வந்து பார்த்திங்கன்னா லெட்டர்ஸாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் சிம்பிளான ஒரு ஃபார் லூப் எடுத்து அதுக்கான சின்டாக்ஸ் பார்த்தோம், சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், சில ப்ரோக்ராம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.
ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.